ஆண்டவர் புறப்பட்டு போக சொல்றாரு இல்லையா ஆபிரகாமே, போற ஆபிரகாம் திருப்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிக்கிறார். என்ன பண்றாரு? திருப்பி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் சொல்றாரு. ஆனா புறப்பட்ட ஆபிரகாம் எப்படி புறப்பட்டாரா? 4வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், போகும்போது அவன் கூட யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு 5வது வசனம் சொல்லுது, லோத்துவும் வந்தார்கள்னு இருக்கு. இங்க அதுதான் பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் சொன்னது வேணாம், நீ மட்டும் போ. ஏன் அந்த ஆசீர்வாதம் உனக்குரியது. பல நேரங்களில் ஆண்டவர் சொல்லும் போது தனியா செய்யறதுக்கு நமக்கு பயமா இருக்கும். சில நேரத்தில் நம்ம யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஆள் யாரா இருக்கணும் தெரியுமா? கர்த்தரே அனுப்புகிற ஆளா இருக்கணும். அவ்வளவுதான். கர்த்தர் அனுப்புற ஆள் இல்லாம நீங்களா யாரையும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கண்டிப்பா ஆள் அனுப்புவார். இப்போ ஆரோனை அனுப்புனார்ல, அந்த ஆரோனை பாருங்க, நல்லா ஆண்டவர் சொல்றது என்ன? ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோன் வந்துகிட்டு இருக்கா. ஆனா ஆரோன் வந்து இவனுக்கு வாயா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவன் கூட இருந்திருப்பான், இவன் தான் பேசணும். நீங்க திருப்பி நல்லா பாருங்க, பல இடங்கள்ல மோசே தான் பேசுவார் பார்வோன் கிட்ட. அப்போ நம்மளால முடியும், கர்த்தர் அழைச்ச அனுப்புல ஓட முடியும். நம்ம ஓட முடியும்னு சொல்றதுனால தான் கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. உங்ககிட்ட இல்லாத பலத்துக்கு கர்த்தர் கூப்பிடல. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்க ஸ்டஃப் என்ன, அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டோ அல்லது ஸ்டஃபோ ஏதோ ஒன்று அதை பார்த்து தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. நமக்கு நம்மளை பத்தி தெரியாது பாருங்களேன். நாம என்ன செஞ்சிருவோம்? இல்ல என்னால முடியாது, என்னால அது முடியாது, இதனால முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் அழைச்சிட்டாரா தைரியமா போங்க.